ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வவிக்னேஷ சாந்தி மகாகணபதி விக்னேஸ்வராய நமக. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சாமியுடைய ஆசீர்வாதம் உயிர்காலத்தில் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வதிக்கும். இங்கே வலியுறுத்திருக்கின்ற ஒரு பொங்கலூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பிரபஞ்சானந்த சுவாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் அருள் என்பது நிலையான அருளை நாம் தேட வேண்டும். உடனே 10 பேர் தான் இருக்கும், சவசரமாகி போச்சு. ஒரு கிறிஸ்தவ மந்திரம் பாருங்க, அமைதியா இருப்பான். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் அமைதியா இருப்பான். நம்மளுடைய கலாச்சாரத்துல இனி அமைதிங்கிறதே இல்லை. உடனே சண்டை மாதிரி ஆகி போச்சு. அதனால ஏன்னா தப்பா நினைக்க கூடாது. கொஞ்சம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அருள் நிறைந்த இடத்தில் இருக்கின்ற போது நாம் பூஜை முடிய வேலை போகுது. பூஜை நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே பேசிக் கொண்டிருப்பது, இதெல்லாம் இறைவனுக்கு அர்த்தமில்லாத ஒரு விடயம் நம்முடைய இந்து கலாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எத்தனையோ குருமார்கள் உலகில் தோன்றி சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள் எல்லாருமே உலகத்தில் உதித்து இந்த மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டார்கள். தன் உடலை உருக்கி உயிரை உள்ளொலியாக்கி இந்த உலகத்தில் மக்களை காக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஏனென்று சொன்னால், அவ்வளவு வந்து கூட சித்தர்கள், ஞானிகள் வந்து கூட இன்னும் மக்கள் திருந்தவில்லையே, ஜனங்கள் திருந்தவில்லையே என்று ஒவ்வொரு ஞானிகளும் மகான்களும் கண்ணீரோடு மக்களை சந்திக்காம காட்டுக்குள்ளையும் மலை அடிவாரத்துக்குள்ளையும் பொறுப்புடைப்பு தவறுக்கு போயிட்டாங்க. தவறுக்கு போயிட்டு இறைவனுடைய மூலத்தை இழுத்து அவர்கள், அதாவது எழுத்து மூலியமாக, ஓலைச்சொலி மூலியமாக சில குழந்தைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆகையினால இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன? நம்முடைய அன்னாபிஷேகம் மனிதனுடைய மனதிற்கு ஆத்மா சுகம், உடல் சுகம் என்றிருக்கிறது. மனிதன் உடல் சுகத்தை தேடிக்கொண்டே அழைத்து கொண்டிருக்கிறான தவிர ஆத்மா சுகத்தை தேடுவதற்கு இந்த உலகத்தில் ஆட்களோ மக்களோ இல்லை. ஏன்னா ஆன்மா சுகத்தை யாருமே தர முடியாது, இறைவனை தவிர. அந்த ஆன்மாக்குள்ள சுகம் ஏற்படுவது கோடிகளுக்கு, நட்சத்திரத்திற்கு, ஆயிரத்திற்கு ஆகும். அண்ணாபிஷேகத்தினுடைய இன்னைக்கு சிவபெருமானுடைய மகாலட்சுமியுடைய அண்ணன் யார் என்றால் சிவபெருமான். நம்ம சரவணானந்த சுவாமி அவர்கள், அதாவது என்னன்னு கேட்ட, இந்த மாதிரி பஸ்மோன்ல ஒரு விழா வந்து கொண்டிருந்தது. ஜெய்தி விழாவுக்காக நாகசாமி எல்லாம் போயிருந்தோம். இந்த பக்கத்துல அம்மா கூட உட்காந்துருக்காங்க. உங்க பேர் என்னம்மா? கலாநாச்சியார். கலாநாச்சியார் அவர்கள் எல்லாம் வந்து கலந்துருந்தாங்க. எங்க? நம்மளுடைய பஸ்மோன்ல. அங்கிருந்து வருகை விரிந்து கொண்டிருக்கின்றப்போ சாமி அவர்கள் நம்மளுடைய பயணம் செய்தார். சரவண சாமி அவர்கள் நம்மளோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறப்போ, இந்த மாதிரி அன்னாபிஷேகம் நான் நடத்திவிட்டேன் சாமி, கண்டிப்பா வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பால் அழைத்தார். நான் இந்த இடம் திண்டுக்கல் போக வேண்டியது. என்னுடைய குழந்தைகள் வந்து எப்படி மாசம் அன்னதானம் கொடுத்துருக்கு. அதனால அம்மாவை வச்சுட்டு நான் சரி போய் சாமி கூப்பிட்டுருக்காரு. அன்னாபிஷேகம் கலந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் சொல்லுவாங்க. விஷம் கலந்து நஞ்சாக மனிதனுடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது கை காலத்தில். எவ்வளவோ அருளாளர்கள் தோன்றி கூட இன்னும் இந்த உலகத்தில் மக்களை அமைதிப்படுத்த முடியவில்லை என்று இத்தனை அருளாளர்கள் பிறப்பிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
கோயில்கள் நிறைய இருக்கிறது நம்ம நாட்டில். குளங்கள், கோயில்கள் அங்கெல்லாம் வந்து வாங்க சாமி வாங்க சரிங்களா. அன்பான சாமிக்கு அன்பான வாழ்த்துக்கள். சாமி ஒரே இருக்கிறார். நன்றி, ஆசீர்வாதம். செயல்படும். அதனால இந்த உலகத்துல அருள் இல்லை என்று சொன்னால் அவ்வுலகம் இல்லைம்பாங்க. பொருள் இல்லை என்று சொன்னால் இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அருளும் பொருளும் சேர்ந்திருந்தால் இந்த உலகத்தில் அழகான வாழலாம், நிம்மதியாக வாழலாம். ஒன்றிருந்து ஒன்று இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு வருத்தமாகும். கடவுளை இருந்து கும்பிடுவோம். சில காரியங்கள் நடக்கும், சில காரியம் நடக்காது. ஏனென்றால் காரியம் நடக்கும் அவர் எண்ணத்தில் தான் மிஸ்டேக். அவர் எண்ணங்களை கட் பண்ணாங்கன்னா அந்த காரியம் நடக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டு உறவு கனவாக வைக்கவில்லை அப்படியே ஞானிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க. உள்ளத்தோட வச்சுட்டு வாயோட பேசிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே. தெளிவா இருக்கணும். புராணங்கள், ராமாயணம், அதாவது இதிகாசங்கள் இவ்வளவோ ஞானிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கலிகாலத்தை நிற்கிறோம். கலியுகத்துல என்ன தேட வேண்டும் சொன்னால் இறைவன் அருகில் இருந்தாலும் உன்னால் அருளை பிடிப்பது கடினம். ஏன்னா படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினத்தினமும் புறந்து வேண்டிய மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யல பரம்பொருளையும் முடிவாங்கிறார். இறைவன் உன் அருகிலே இருக்கின்றார், நீ அறிய மாட்டாங்கிறார். ஏன் இந்த இடம் உள்ளத்திலே இருள் இருக்கிறது. அந்த இருளை நீக்க வேண்டும். இருள் நீக்கினால் அருள் வரும். ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது, பத்த வைக்கும் சுமையா இருந்து கொண்டே இருக்கும். இது நேரம் ஆச்சு என்ன ஆகுது கேட்டீங்கன்னா கறி மாதிரி பிடிச்சிடும். கறி மாதிரி பிடிச்சோன்னே அந்த தட்டி விட்டோன்னே மனித ஒளியா விளக்கு. அதே மாதிரி மனிதனுடைய எண்ணங்கள் இறையானது. அந்த இறையை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த இருள் போக வேண்டும். முதல்ல மனிதனுக்கு பொறாமை போக வேண்டும், ஆணவம் போக வேண்டும். ஆணவம், பொறாமை, பொய் இதெல்லாம் போயிடுச்சுனாலே இறைவனை நீ தேட வேண்டியதில்லை. 8 லேயர் இருக்கு மனிதனுக்கு. லேயர் 8 லேயர். 5வது லேயருக்கு போயிட்டீங்கன்னா இறைவன் உன்னை தேடி வீட்டுக்கே வந்தார். 5வது லேயருக்கு யாருமே போறதில்லை. 1 லேயர், 2 லேயர், 2 லேயர்களையே சுற்றிருக்காங்க மனுஷன். 3வது லேயருக்கு போக முடியல. ஏன்னா ஆசையினால் அறிவிழந்து அலைகின்ற மனிதான். ஆசையினால் அறிவிழந்து அலைகின்ற மனிதான். ஆசை நம்மை விட்டு போகணும். அதனால இந்த சிவபெருமான்ங்கிறவர் எப்படி தெரியுமா? அக்னி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து இறைவனாக மாறியவர்கள் தான் சிவனும் சரி, முருகனும் சரி, ராமனும் சரி, கிருஷ்ணனும் சரி. யாரோ 100 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்துட்டு இறைவன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தார் என்று இறைவனை அவர்கள் வாழ்ந்து நாட்டிற்கு 2000 ஆண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்த பிறந்தார். சித்தார்த்தன் உலகத்திற்கு அரசனாக இருந்து என்ன சொன்னார்? போதித்தான். ஆசையை அடியோடு வேரோடு புதுக்கியிருந்தார். ஆசை அப்பவே அடியோடு அடக்க சொன்னா என்ன அந்த காலம் எப்படி இருக்கப்போ இந்த காலம் ஆசை அடியோடு என்ன பக்கத்திலே வர மாட்டாங்க. எது பக்கத்திலேயே ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அதாவது கரைபடாத மனிதன் கிடையாது. கரையை அகற்றிக்கொள், திருத்திக்கொள். ஆசை இல்லாத மனிதன் உலகத்தில் அளவுக்கு இருந்தா இல்லை. அளவோடு ஆசையா அளவுக்கு மீறாது. அளவுக்கு மீறினா அப்பதான் நன்றின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளவு இந்த ராமாயணம் புராணங்கள் எல்லாம் பேசுற காலமெல்லாம் பிடித்து போய் கலிக காலத்துல புதிய உருவாக போகுது. அருமையான யுகம், கோல்டு உலகம். அந்த பூமியில் வாழக்கூடிய எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்பதற்கு என்பது கணக்கிட்டு கூட சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இறை அருளை முழுமையாக நல்லவர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய பழக்கங்களை விட்டுவிட்டு அதை விட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தீய பழக்கம் தான் ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு. 10 பேர் 3 பேர் இருந்தாலும் கூட, அதாவது ராமர் என்ன பண்ண 1000 பேர்த்தை வைத்துக் கொண்டு நீ உபதேசம் செய்யறத விட ஒரே ஒரு நல்ல ஆத்மாவை அவர் என்ன வேறமான்னு சொல்லியிருக்காரு. 1000 நாய்களுக்கு நீ துண்டு சாப்பாடு போடுறதோட
ஒரு அறிவுள்ள நாயை வளர்த்து உலகம் போல உங்களை பாராட்டும் சொன்னார். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து அந்த காலத்திலயுமே நல்லவரை கண்டுபிடிப்பது அரிதாயிடுச்சு. நல்லவன் ஏதோ ஒருத்தர் அவருடைய பெயர் எடுத்து சொல்வதற்கு ஒரு நரேந்திரன் வராது எடுத்து சொல்றாரு. எங்க எடுத்து சொல்றாரு? கொண்டு போறாரு, எங்கேயோ கொண்டு போறாரு, உலகத்துக்கே கொண்டு போயிட்டாரு. அதனால விவேகானந்தர் ஒருத்தர் விவேகானந்தருடைய அன்பான நேசத்தோடு நம்ம பண்போடு நல்லா கட்டோடு வளர்ந்துட்டு இருக்காரு நம்ம சாமி. அதனால இவருடைய இருந்தாலே எழுச்சியா பேசுவார். சாமி வந்து இலட்சியாக பேசுவாரு. அதான் கருத்துக்களை பற்ற சொல்லுவார். அதான் உண்மை. அதனால இந்த நிலையை அறிய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் முதல்ல வந்து உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும், மனதை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் சுத்தம் செய்தால் உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமாகனா என்ன ஆகும்? அதாவது மண், மனை, மனது, இந்த மூணுமே சுத்தமா இருக்கணும். மண் சுத்தமா இருக்கணும். அந்த மனையை கட்டுறோம், வீடு, மனை தான் வீடு கட்டுறோம். மனசு அந்த வீடுகளை போனா தெளிவா இருக்கும். அதே மாதிரி கோயில்களை போனா ஒரு தெளிவு இருக்கும். அப்போ நபத்தினாலையும் ஜபத்தினாலையும் எத்தனையோ நப சீடர்கள் வாழ்ந்து இந்த பூமியை காப்பாற்றணும் மாற்றங்களுக்காக எவ்வளவோ வாழ்ந்தாங்க. ஆனா எங்கும் சுத்தம் கிடையாது. சுத்தம் என்பது இல்லாம கலிகாலத்தின் மனிதனுடைய மனசு போல கறி பிடிச்சு கிடக்குது. அதனால இந்த கலிகாலத்துல வாழ வேண்டும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் மனிதனுடைய மனம் நிறைவாக இறையர்களோடு நல்ல குழுவை நல்ல குழுவை கொண்டு வந்தால் அவருடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுங்க. ஒரு குருவை பிடிச்சிட்டோம்னா அந்த குருவுக்கு என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. ஆராய்ச்சி பத்திரிகைலாம் மாறி போச்சு. இதை பார்த்தா பிரச்சனை ஆராய்ச்சி ஓடிட்டு இருந்துட்டு யார் எப்படி சரசமா பேசலாம் மனுஷன். இந்த அருளாளர்களையும் இந்த கோயில்கள் நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வேடிக்கை பொருளாகவும் அதாவது ஆசையினுடைய வியாபார பொருளாகவும் மாறி போச்சு. வேற ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் ஏஜெண்டுகள், எதுக்குமே ஏஜெண்டு. கோயிலுக்கு ஏஜெண்டுகள், திருப்பதிக்கு ஏஜெண்டு, ஐயப்பன் கோயிலுக்கு ஏஜெண்டு, எது எந்த கோயில பார்த்தாலும் ஏஜெண்டு. கொள்ளைக்காரன் கோயில் குளத்தில் கொள்ளையடிக்கு கூட்டங்கள் இருக்குமாறு உலகத்தை திருத்த முடியாது. கோயிலை கட்டிக் கொண்டு கொள்ளையடிக்கிறார், பொய்பரத்தை பேசிக் கொண்டு மக்களை கூட்டுகிறார், தெய்வம் விருப்பனையை மறந்து திரிகிறார், தண்டனை மறந்தெடுத்துதான் காணுகிறார். அதாவது என்ன சொல்றா, புத்தியை நீ தெளிவுபடுத்திக்கலாங்க. கோயிலை கட்டி கொண்டு கொள்ளையடிக்கணும், வீதிக்கு ஒரு கோயில், தெருவுக்கு ஒரு கோயில், ஏன் கேட்கிறீங்க? எங்கே போய் நிற்கிறது எனக்கு தெரியல. இங்க போய் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது பேச்சணும்னா பயன்படுது. நம்ம சரவண சாமி சொன்ன மாதிரி சாமி எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணாலும் தெரியல, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, உள்ள போயிட்டு போகும்போது பேசிட்டு நடிப்பான குழந்தை. அதாவது ஒரு குழந்தைய கொஞ்சம் போது கூட நல்ல இடத்தோட கொஞ்சம் மாட்டான். பார்க்கும் போது தன் குழந்தைய எப்படி கொஞ்சம் அடுத்த குழந்தை போது பெருமைக்காக கொஞ்சம். அதே மாதிரி பணக்கார குழந்தைக்கு கூட மனிதன், ஏழை குழந்தைக்கு திடீர்னு வச்சுக்க மாட்டாங்க. என்ன உலகம் இது? என்ன இருக்குது? உயிரை படைத்தது இறைவன், பூமியை படைத்தது இறைவன். வாங்க சாமி வாங்க. அண்ணாபிரியர் அண்ணா எப்படி இருப்பாரு சாமி? எது வர்றாரு. நல்ல ஆத்மா அன்னதானத்துக்கு அப்படி படமா கட்டி கொண்டு போய் வெளியில் வந்து கொடுத்துருவாரு. அவர் அன்னதான சித்தன் பேரு. நல்ல சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அன்பான சாமி விமான வாழ்த்துக்கள், ஆசிர்வாதம். இருந்தாலும் இந்த உலகத்துல அதாவது தர்மம் என்பது செய்யணும் நினைச்சிட்டு வச்சுக்கோங்க. உடனே செஞ்சிடணும். ஒரு ரூபாய் கொடுக்கணும், அப்படியே கொடுத்துடணும். நாளை கொடுக்கலாம்னு சொன்னா மனசு மாறும். வீட்டு வேலையை கேட்பான். வீட்டுல முன்னாடி போய் சாமி மேல 10,000 கொடுத்து போயிட்டேன், எப்படி செய்யணும்னு தெரியல, என்ன உடனே ஒரு 2,000 விடுங்க அந்த பண்றேன். இன்னும் 1000 விடுங்க பண்றேன். அந்த சாமியா அந்த சாமி நீ இன்னொரு பக்கத்துல தர்மம் செஞ்சு எடுக்கிறேன் அப்படி இன்னொருத்தன் அந்த சாமியா அதை பத்தி சரியா வர எது இல்ல. மக்கள் மனசுல எத்தனை ஆய்வு பண்றோம். இறைவன் படைத்த மனசு எவ்வளவு ஆய்வு பண்ணுது பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. நாங்க சாமியார் போயிட்டு இருக்காங்க, நாளை வந்து காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன். அப்ப ரெண்டு சாமியார் முன்னால போயிட்டு சன்னியாசி போயிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அழுதுட்டு போகுது. அந்த குழந்தை என்ன சொல்லுது, இங்க வேறு முன்னால பூச்சாட்டி போகுது, புரிச்சு கொடுத்துருவேன் ஜாக்கிரதையாக போல. பூச்சாண்டி போகலாம். பூச்சாண்டி சாமியார் பூச்சாண்டியா தெரியும். இதெல்லாம் வியாதி போச்சு. அதான் என்ன சொன்னா
ஆசையா இரு, அளவோடு. அதாவது ஒரு ஜான் வயிற்றுக்கு அடைகின்ற உயிரே, உன்னிடம் உழைப்பும் இல்லை, உழைப்போடு வாழ், உயர்வடைவார். உழைப்பதற்கு நீ ஆளுங்க. காலையில எழுந்திரிச்சவனே வெள்ளை சட்டை வெள்ளை வீசி போட்டுக்கணும் கரெக்டா. தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், இந்த மாதிரி மணியார் ஆபீஸ், அங்க வீட்டுக்கு கரெக்டா ஆறுதல் கட்சி வச்சுக்கிட்டு அதாவது மாதிரி அப்பாவிசத்தை போவாங்க. ஐயா இந்த கணக்கு காட்டணும் தெரிய மாட்டேங்குது, கையெழுத்து போட மாட்டாங்க வில்லேஜ் ஆபீஸரு, தாசில்தார் கையெழுத்து போட மாட்டாங்க, ஆர்டிஐ போட மாட்டாங்கன்னு சொல்லும்போது நான் ஆகிக்கிறேன் அந்த கட்சி பெயரை பயன்படுத்திட்டு மீடியா பேரை பயன்படுத்தி உள்ள போவாரு. உள்ள போவேன் போட்டு பையன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். வெளியில் வந்து 1000 வாங்கிட்டு 20,000 50,000 போட்டு 3000 அடிச்சுட்டு கிளம்பிட்டு வெளியில் போகும்போது நல்ல நிறைய வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போறதுக்கு மேல என்ன பண்ணுவாரு, வீட்டுல போய் சாயந்தரமா கரெக்டா எல்லாம் கிளீனா வச்சு ஒரு பாட்டம் அடிச்சுட்டு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பக்கத்துக்கு அடுத்த பயந்து எப்ப உழைப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா வரக்கூடிய விவசாயம் சாமி வந்து ஒரு கோயில் கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த கோயில் கட்டுவதற்கும் இந்த கைலாசத்தை வந்து நிலம் கொடுத்திருக்கார் சாமிக்கு. கைலாசத்தை வந்து எனக்கு இந்த வருஷம் பழக்கம் இருந்தாலும் அவருடைய கோயில் இடத்தை கொடுத்து சாமிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வச்சிருக்காரு. அதே போல மறுபடியும் இன்னொரு கோயிலும் இடம் வாங்கணுமா, இடம் வாங்கி மக்கள் வருகைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தை பண்ணி ஒரு கோயிலை கட்டணும், கல் கோயிலை கட்டணும்ங்கிறாரு. என்ன ஆகும் அப்படின்னா 2006 எலெக்ஷன் நிக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் பார்த்து ஓட்டு போட்டுருந்தேன். அது இதை சொல்லிட்டேன், ஓட்டு போட மாட்டீங்களா அவ்வளவுதான். சாமியார்கள் சொல்லிருக்கிறார். சாமியார்கள் மீது உலகம் வரப்போகிறது. சாமியார்கள் தான் உலகத்தில் அமரப்போகிறார்கள். ஒரு குடையின் கீழ் ஆட்சி வளரப் போகின்றது. கிரையாயுகத்தில் வந்த ராமராஜ்யம் மறுபடியும் ராமராஜ்யம் உருவாக போகிறது. ராமராஜ்யம் உருவாகின்ற போது, அதாவது அன்றைக்கு ராமன் வாழ்ந்த காலத்துல அந்த பன்னாங்குடியில் விளையாடுவாங்க, வைரக்கல்லால் விளையாண்டாங்க. வைரக்கல் வச்சு தான் விளையாடுவாங்க. இப்ப புளியக்கொட்டை வச்சு கல்லை வச்சு விளையாண்ட காலம் உண்டு. அதாவது இந்த அந்த காலத்துல வைரக்கல் வச்சுதான் பன்னாங்குடியை விளையாடிருக்காங்க. அப்பேற்பட்ட வகமாக இருக்கிறது. மாசத்துல மும்மாரி மொழி வீழ்ந்திருக்கிறது. காணியாளம் அந்த காணியை பிரித்து மக்கள் கொடுத்து விவசாயத்தை உருவாக்கி மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி போடலாம். அதாவது இந்த மனிதன் இந்த சாமி வந்து ஒரு கட்டணம் சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறார். அவரால உங்களால முடிந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதற்கு செஞ்சு கொடுக்கிறது. தர்மம் செய்வதை நீ தேங்காமல் செய், உன் வாழ்வு தலைக்கும். தர்மம் செஞ்சிடணும். இது அதான் தர்மத்தை சொல்றாரு. அதாவது மகாபாரத பார்த்தீங்கன்னா இந்த கையில் கொடுக்கிறது இந்த கை தெரிவிக்கிறார். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தவங்க 2000 ரூபாய் கொடுத்தவங்க பெரிய மேடல், பெரிய மேடல் போகணும். அதான் காலம் போயிட்டு. அதாவது இந்த கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் வந்து உலகத்தை நிறைவேற்றாங்க. அதாவது பணத்தை கொள்ளையடித்தாலும் கூட இட வாழ்வதற்காக அடிக்கணும்னு சொல்லுங்க. அந்த பணத்தை காட்டி பெண்களை கற்பை கொடையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அதை நினைக்கின்ற போது பெண்கள் சாதாரணப்பட்டவர்கள், மகாலட்சுமி அம்சமுடையவர்கள், இதை தேவியுடைய அம்சமுடையவர்கள். அதை இங்கே அற்புதமாக நடக்குது, எல்லாரும் நடந்துருக்கு. ஆனால் நல்ல இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்திய பூமி, அது தமிழகம் என்பது சாதாரணப்பட்ட பூமி அல்ல. அதாவது கர்நாடகா, ஆந்திரா, நாட்டு வடக்கில தர்மம் செய்வார். ஆனால் கர்நாடக தர்மம் செய்வார். கேரளா என்பது நாத்திகமான பூமி, தமிழகம் என்பது புண்ணிய பூமி. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற சித்தர்கள் ஞானிகள் தென்னாடுடைய சிவனே நோக்கி எந்நாட்டவருக்கு விரைவா நோக்கின்னு சொன்னார். தென்னாட்டில்தான் உருவானார், சிவனும் உருவானார். அதை இன்னும் சொல்லியிருக்க புல்லாம் உலகுத்த மூங்கிறார். அதாவது குருவாயூர் தன்னிலைகள் தவறுகின்றான். ஒரு மதுராலயம் உலகத்தை ஆளுகின்றார். தென்கோடி தென்றல் தரும் காலங்கள் சொல்றார். தென்றல் கோடி தரும் காலங்கள் சொல்றார். அப்ப தென்றல் கோடுனா தென்னாட்டில்தான் எல்லாமே வளர்ப்பு புத்தியானது. அதாவது 64 அழிவு எது விமோரிய கண்டம். ஆனால் சாம்பலா என்ற நகரம் எங்க இருக்குது? இந்த சாம்பலா என்ற நகரத்தில் இருப்பார் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற மக்கள் அதையே மாற்றி புராணத்தை மாற்றி கதையாக்கி கோலமாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஆகினால இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வாங்க அதனாலமா இந்த உலகத்துல தர்மம் என்னைக்கும் நிலைத்து நிற்கும், நல் எண்ணங்கள் நிலைத்து நிற்கும், என்றும் பொய்கள் பிரசித்தி போகும், உண்மை ஒரு காலம் புறங்காது, உண்மையும் விலை என்ன இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஒரு காலம் முடிவு காலம். அருமையான சகோதரன் சொல்வது அருமையான இது கிழக்கு மேற்கு தானே அருமையான சொல்லணும். அந்த ஆயத்தை சொல்ல சொன்ன அருமையான சொல்லணும். அந்த சிவனுடைய ஆயத்தை சொல்லுது. அதனால கூட்டங்கள் கூடுவது பெரிதல்ல, மனிதனுடைய மனங்கள் நிலையாக இருக்க வேண்டும். ஒருவர் இருந்தாலும் இருவர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் ஒரு ஆன்மா நல்ல ஆன்மா வந்தாலே அந்த இடம் புனிதமா அதான் உண்மைக்குது. அதனால இந்த சரவண சுவாமி அவர்கள் இந்த பூஜையெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிற சிவனுக்கு அன்னத்தை சாத்திட்டு இருக்காங்க. அன்னத்திலே அன்னத்திலே அவர்தான் இருப்பான்ங்கிறார். அன்னத்தில் அருள் இருப்பார் அப்படின்னா ஒரு அன்னதானம் போறோம், அன்னதானம் சாப்பிடணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு இறைவன் ஏதோ உருவத்துக்குள்ள கொடுத்து அங்க சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னத்தில் அருள் இருப்பாங்க. ஆனா அதாவது பசி கேட்கும் போது ஒரு மனிதனுக்கு அந்த பசிக்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மா அந்த உயிர் பலமா இருக்குமா, அதாவது சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு உடலுக்கு பலன், ஆன்மாவுக்கு பலன், உயிருக்கு பலன். அதான் அன்னதானம் சொல்றாங்க. அன்னைக்கு சித்தர்கள் ஒரு குழந்தைன்னு சொன்னா போய் கிணறு வீசுவாங்க. எது குழந்தைங்கன்னா கிணறு வச்சுக்குவாங்க. குழந்தை உண்டாகும் அப்படின்னா சுமைதாங்கி கல்லு கட்டி வைப்பாங்க. சுமைதாங்கி கல்லு வச்சிருப்பாங்க அப்பெல்லாம். அப்புறம் குளம் கட்டி வைப்பாங்க. அரசர்கள் குளம் கட்டி வைப்பாங்க. குளம் பரிகாரம் அதுதான் சொன்னாங்க. பரிகார பொய்கள்ல பரிகார உண்மை. ஆனா பரிகாரம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் வாங்கிட்டு போகிற மனநிலைகள் ரெண்டும் ஒன்றிணைந்தால் அது பரிதமாக இன்னும் பரிதமாக இது பரிகாரம். எல்லாம் 100 சாமியாரு, 100 ஜோசியரு, அப்புறம் பார்த்தா பிரசன்னம், மாந்திரிகவாதி இதெல்லாம் பார்த்து போட்டு உண்மை தேடி வரும்போது என்ன பண்ணுவாங்க அவர்கள் சொல்லுவார். எல்லாம் அப்படித்தான் இருக்குது. இங்க கோவில்கள் நிறைந்த உலகம் நம்மளால கண்டுக்கணும். கோவில்களை வச்சு பண்ண முடியாது. இதுதான் இந்த சாமி வீட்டுக்கு தான் பார்த்து சாமி பேசினாரு. அவர் போலீஸ் சாமியார்கள்லாம் அப்படியே சேரன்னு சொல்லி பாருங்க, விஜயபதி சொல்லி பாருங்க. இப்பதான் பாதுகாத்துக்கு முன்னாடி பாத சொல்லி தரது போட்டு வீட்டுக்கு வேற கற்பனை அடிச்சாலும் சொல்றாரு. அது அரசியல் விமர்சனம் பண்ற பெரிய இல்ல, அது தெளிவான விளக்கத்தை கொடுத்தா வராது. பட் என்ன நீங்க நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு உலகத்துக்கு மிகப்பெரிய விஷயம் சொல்ல வேண்டியது உடல் பலம், ஆன்மா பலம் எல்லாம் இருந்து நின்று நான் ஆசைப்பட்டே இருக்கு மனசுக்குள்ளேயே. ஏன்னா பேசக்கூடியவர்கள் வேணும் இல்லையா, அருளாட்சி பண்ண இல்லையா. அருளாட்சி வரும்போது யாருக்கு எந்த பஞ்சமே இருக்க. எது இது தேவலோகம், தேவன் ராட்சியம், தேவராட்சியம், உலகத்தை ஆளக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால எந்த செயலை செய்தால் நாம் மனநிலையோடு நல்ல எண்ணத்தோடு செய்து பழகுங்கள். பொறாமை கொள்ள வேண்டாம். பொறாமை கொண்டபடிதான் நீ மண்ணுக்கு பாருந்தாங்கடா. நீ பொறாமை கொண்டால் உன்னுடைய மனசெல்லாம் உடம்பெல்லாம் விஷமாய் மாறி அந்த பூமியில நடந்து அந்த ரேடியேஷன் இறங்கி 10,000 கிலோமீட்டர் கீழே போயிடுச்சு. இந்த பொறாமையுடைய ரேடியேஷன் பூமி தாய் அழுது கொண்டு இருக்கிறார், மலையரசி அழுது கொண்டு இருக்கிறார். என்ன செய்யறது? என்ன பண்ண முடியும்? பகவான் நினைச்சாருன்னா இந்த பூமியை ஒரு செகண்ட்ல முடிச்சு போட்டு போயிடுவார். ஏன்னா மக்கள் இறைவன் தன்மையானவன், அன்பானவன். எது அன்பு உலகத்துக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஆளுக்கு ஆசிரியக்கூடியவன் இறைவன். ஆனா யாருமே அதை கண்டுக்கிறதில்லை. ஏன் அந்த காரியங்கள் அன்னைக்கு அந்த காரியம் இருந்தால் போதும், அடுத்தது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதான். அதாவது புறமாகங்களை நம்பலாம், பிறரை நம்பலாம், நம்பிக்கை துரோகியை நம்பலாம், அதாவது கூட இருந்த குடிமையை நம்பலாம். ஆனால் நன்றியை மறக்கலாம். நன்றி இருக்க மனிதர்கள் நாட்டில் இருக்காங்க. மோசமான மக்கள், நன்றியை மறக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரன் வரான் இல்லையுமே சொல்லக்கூடாது, இருப்பதாச்சு கொடுத்தான். அவன் வெளியில போய் அந்த ரோட்டு பக்கம் போய் சாப்பம் கொடுத்துட்டு போறானா, திட்டிட்டு போறான். பனைப்பழம் இருந்தா ஆராய்ச்சி அடிப்பான், பணப்பழம் இருந்தா என்ன பண்ணுவான்,
எந்த பழமே இருக்காது, வயிற்றுக்கு வரான். அவனை போட்டு திட்டம் வேண்டாம், அவனுக்கு நான் போய் சாப்பிட்டு போவான். அந்த ஆளை உட்கார வச்சு தண்ணியே தனிச்சு ஐயா இந்த மாதிரி சாப்பாடு இல்லை, தண்ணி குடிச்சிட்டு போங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு எல்லாரும் தெரியும், ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் ஒரு கோயில் கட்டுறாரு, மிகப்பெரிய கோயில். சிவன்கிட்ட போய் கட்டுறாரு. ஒரு சன்னியாசி என்ன பண்றாருன்னா, கடல் மண் எடுத்து ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காரு. அப்போ பகவான் சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருமே கேட்கிற இந்த மாதிரி நீங்க நான் கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி இருக்கேன். ராஜராஜ சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. எங்க எங்க கொடுத்துருக்க? என்ன சாமி இவரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அவன் மனசுல கோயில் கட்டிட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஆசிரியக்கணும், முடிச்சுட்டு வரேன்னு சொல்றான். அப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் அகம்பாவம் ஆணவம் இருப்பவர்களுக்கு இறைவன் உள்ளே இருப்பதில்லை. எது காசு இருக்கும், பணம் இருக்கும், செல்வம் செல்வாக்கு இருக்கும். எத்தனையோ கோடீஸ்வரர் பார்த்து பிடிச்சாச்சு. எந்த கோடீஸ்வரர்கள் குடிக்கட்டி பிறந்தவர்கள், மண்ணோடு மண்ண போன மன்னர்கள் எவ்வளவு போயிட்டார் உலகத்துல. ஆணவம் பொய் இதெல்லாம் வந்து உலகத்துல இறைவன் நல்ல இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சாணத்தியம்மா மனசளவில் உருகி அவர் சரவணன் அவர்கள் இந்த சிவனுக்கு பூஜை பண்ணி எது உருகினாலும் ஒன்றிட்டார். எது ஒன்றி பாக்குற அப்போ என்ன வேலை சுவாமி பாட்டுலாம் வர காசம் தான். எது அதனால வந்து எப்பவுமே நிலையா எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரு மனநிலை, அதாவது எப்பொழுதும் இறைவனோர் ஒன்றிவிட்டால் உனக்கு உயிர் பயன் கிடையாது, உடல் பயன் கிடையாது, மரண பயன், அந்த உயிர் பயன் மரண பயன். அப்போ கஷ்டங்கள் இருக்கும். கல்விகள் மனிதன் ஓடி விடுகிறான். அடுத்தவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது. மனுஷன் பக்கத்து வீட்டுல குடியிருந்தா அவன் எந்த காரில் போறான், என்ன வீடு வச்சிருக்கான், எத்தனை குழந்தைகள், என்னென்ன பண்றது, அவனை பற்றி செஞ்சுருந்தா அவன் கொண்டு வருவான். எடுத்து அம்மா இருக்காங்க, இப்ப எந்த ஊர்ல வர்றாங்க, இந்த மாதிரி வர்றாங்க, அந்த மாதிரி தப்ப வச்சிருக்கோம். இந்த அம்மா இது புரிஞ்சுமா, உடனே சிந்தனை வரும். உடனே சாமி சொல்லுவார், அந்த மாதிரி வந்துருக்காங்க சொல்லி அவங்க இருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருக்காங்க. கப்பல்ல ஊருக்கும் அந்த ஊர்ல கப்பல் வச்சுருக்கோம். இது அவருடைய சிந்தனைகள். அதாவது பர்மாவில் பர்மாக்காரமா நான் மலேசியாவில் அனுபவம் இருந்தப்போ ஒரு பர்மாக்காரமா வருது. அனுபவத்தில் சொல்றேன், அதாவது ஒரு 3 புருஷன் கேட்க ஆமாங்குது, சொல்லி எத்தனை போறேன்னு சொல்றேன் ஆமாங்குது, சொல்லி இல்லை உடனே வரவங்க சாமிங்க அப்படின்னு 2000 உள்ள கூப்பிடுறது. போக முடியாத சூழ்நிலைகள். அதாவது இங்கே நம்ம பர்மாக்காரன் அந்த அம்மா என்ன பண்ணது, அந்த மாதிரி பொட்டி கருப்பு பொட்டியில அந்த கருப்பு இந்த காஞ்சி பொட்டியில நிறைய பணம் வச்சிருக்கு. பர்மா பணம் சாமி எடுத்துட்டு போகிறது. இது எடுத்துட்டு போறாங்க, போலீஸ் பிடிக்கிறதா இது பிள்ளைங்க கிருஷ்ணன்ட்டு போலீஸ் பிடிச்சு அங்க வராவோ போறாம தெரியல. அதாவது அங்கிருந்து வரும்போது என்ன சொல்லுவான், அந்த மாதிரி மலேசியா நாட்டில இருந்து பொட்டி பொட்டியாக பணம் வந்து ஒரு சாமியை கடத்திட்டு வந்தாருந்தான். இது என்ன சொல்லுவான், இதுதான் உலகம். இதுங்க அவப்பியர் சொல்றதுக்கு நிறைய அம்மா நீயே வச்சுக்கோ, நீயே கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவன் கோயிலை கட்டு சொல்லி பெருமானத்தை கட்டி நானும் தரம் பண்ணிட்டேன். அது 2000 சொல்றேன். இது அதனால ஒரு மனித பொருள் என்பது மனித தேவை. அதாவது பொருளுக்காக நம்ம அசிங்கப்படக்கூடாது. இது பொருள் என்பது தேவை, அதை அசிங்கப்படாம உழைக்கணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இறைவனுடைய அருளை நாம் எப்பொழுது வைத்துக் கொண்டோம் இந்த உலகத்தில் எப்பொழுதும் நாம் சிறப்பாக இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவார். நான் உண்மை. இது இன்னொரு மாற்றுத்திட்டத்தில் இறைவன் சுனிமலையில எவ்வளோ பெரிய ஒரு வண்டி ஓட்டினாரு, மேல போச்சு, அது எகேன்ஸ்டா பண்ணாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் இந்த உலகத்தில் பண்ணலாம் சொல்லி சாமி பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? சரி பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி, அதனால இந்த சாமிக்கு ஒரு சின்ன விஷயம், இடம் வாங்கணும், கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு காணிக்கையாக கொடுத்துட்டு போறேன். அந்த காணிக்கை வச்சா பெருகும், அதுதான் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பண்ணுங்க. அவருக்கு தெரியுங்களா, ஒரு தச்சனை மட்டும் கொடுத்துட்டு போனேன். இது மறந்துடுவேன்.
மறந்துட்டு என்ன பண்றது? மறக்க மாட்டேன். நீங்க மேல வச்சிடுவாங்க, நான் வந்துடுறேன். இல்லை இந்த ஊர்ல கையில் பிடிச்சிருக்கோம் ஆசை பண்றேன் என்ன செய்வோம் சரியா? நல்லபடியா செய்வோம். பத்திரம் வச்சுக்கோங்க. நல்லபடியா மகாலட்சுமியா சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யுங்க. அப்படிதான் செய்யணும் சாமி. சரியா? அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி ஜோதி. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். இருங்க மேல தொட்டு கொடுத்துட்டு வந்து இங்கே